ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். எப்படி ஹெல்த்தியாக ஒரு சவர்மா செய்கிறது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆயில் ஃப்ரீ மயோனஸ், ஆயில் ஃப்ரீ சிக்கன் எல்லாமே ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக கடையில் வாங்குகிற சவர்மா எல்லாமே அன்ஹெல்த்தி தான். ஏன்னா அதில் இருக்கிற மயனஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற மைதா பேஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டாக தான் இருக்கும். இது நான் முழுக்க குபுஸ் கோதுமையில் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வார்ம் வாட்டரில் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுவோம். ஆனால் குபுஸுக்கு எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக பிணைஞ்சிங்கன்னா தான் குபுஸ் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தமான ஒரு டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அழுத்தமாக இருந்தால் தான் நல்லா பொங்கி வரும்போது சாஃப்டாக ஆகும். மாவை நல்லா டைட்டாக கவர் பண்ணி ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு டபுளாக வந்துடும். இப்போ மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 மூடி எலுமிச்சை பழமும் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாலில் ஆட் பண்ணுறதுக்காக. பாலை அடுப்பில் நல்லா சூடு பண்ணி நல்லா பொங்கி வர அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமன் ஜூஸை ஊற்றி பாலை நல்லா திரித்து எடுத்துக்கோங்க. இதில் தான் நான் இப்போ மைனஸ் பண்ண போகிறேன். பால் நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி பன்னீர் தனியாக அந்த வாட்டர் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம், கிரேவி வைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே நம்ம எதுலையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து ஒரு 15 அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். 2 பல் பூண்டு நம்ம வடித்து வச்சுருக்கேன். அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச அந்த தண்ணியிலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆயில் ஃப்ரீ மைனஸ் ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் மைனஸை விட இது உண்மையிலே ஹெல்த்தி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காத மைனஸ் இது. இப்போ சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கறி மசால் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து 1/2 மூடி லெமனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நான் கடாயிலையோ ஆயிலையோ ஃபுல்லாக பொரித்து எடுக்க போகிறது கிடையாது. இது ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜில் நல்ல சிக்கன் ஊறி வருதோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஏர் ஃப்ரையரில் நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை லைனாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கடாயில் பொரிக்கிறதா இருந்துச்சுனாக்கா ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் நான்ஸ்டிக்கில் நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா அவ்வளோக்கா ஆயில் தேவைப்படாது. இப்போ ஏர் ஃப்ரையரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் சிக்கனோட அந்த டைமரில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சு எடுத்தேன். சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ சிக்கன் 65 நம்ம ரெடி பண்ணியாச்சு.
ஃபைனலாக நம்ம வந்து இப்போ குபூஸ் பண்ண போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து டபுள் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு சப்பாத்தி மாதிரி இதை வளர்க்க போகிறோம். சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு மெல்லிசாக எடுப்பீங்களோ அதே மாதிரி சப்பாத்தி மாதிரியே வளர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுனாக்கா நான் வந்து சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ வந்து ஓவனில் தான் இதை வந்து பேக் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா வெறும் தவாவில் 2 பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக விரட்டினதுக்கு அப்புறமா ஃபோர்க்கால் நல்லா குத்தி விட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குபூஸ் வந்து ரெடி ஆகிடும். ஓவனில் பேக் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாக வச்சு ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா குபூஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் கரெக்ட் டெம்பரேச்சரில் வச்சு குபூஸை வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. தவாவில் வாட்டுறவங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் 2 பக்கமும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிக்கனில் நம்ம வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரோல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வெங்காயமும் கேப்சிகமையும் லெமன் போட்டு கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை லைட்டாக அந்த மாதிரி பிச்சு விட்டிங்கன்னா ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குபூஸ் வந்து அதுக்கு மேலே மைனஸ் தடவி சிக்கன் அந்த வெஜ்ஜிஸ்லாம் போட்டு ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சவர்மா வந்து ரெடி ஆகிடும். இந்த மைனஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் எப்படி எக்கில் செய்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். பட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தாராளமாக செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். கடையில் வாங்குகிற மைனஸில் முட்டை ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் நம்ம ஒரு துளி கூட ஆயில் வந்து சேர்க்கல. தாராளமாக நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 டேஸ் வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். டேக் கேர், பாய்.